இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான உருளைக்கிழங்கு கொத்து சோறு தாங்க செய்ய போகிறோம். பேரே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்த பிறகு நான் 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதில் 1 கப்பு வடித்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு கொத்து சோறு ரெடி பண்ணியாச்சு. அட்டகாசமான சுவையில் நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, தேங்க்யூ.